கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழப்பங்களை தீர்ப்பவன் தான் குரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் சார், இந்த மன உளைச்சல் தீருமா? ஃபினான்ஷியல்ல ப்ராப்ளம், ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சல் இருக்கேன் சார், பணம்லாம் இருக்கு சார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல், இது ஒரு பக்கம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார். நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்கள் கூட ஓகே சார். ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால, ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார், இது ஒரு மன உளைச்சல். அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார், ரொம்ப டவுன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு மன உளைச்சல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சல். மன உளைச்சல், மன உளைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா, இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க. இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதான் வேலையே. நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தப்பு, நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க, என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள விடுறா, மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு. ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? விடு, நம்ம வேற ஒண்ணு பார்ப்போம். இப்படிதான். ஆக யாரும் நமக்கு என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்மளை நாம ஒப்படைக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம். கடவுள் தான் குரு. அதே மாதிரி இந்த மனித உலகத்துல, இந்த உலகத்தில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். நல்லது கெட்டது, இதுக்குதான் ஜோதிடமே சொல்றான். ஜாதகத்தை எடுத்து அப்படி பார்க்கிறோம். ஜாதகம் எப்ப எடுக்கணும்? மனசுல குழப்பம் வரும்பொழுது, ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவு இப்ப இல்லை, நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இந்த பெயர்ச்சியினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க, மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார். நல்லதே நடக்கும். தொடருவோம் நம் பயணத்தை. மனிதர்களை ஸ்கேன் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தவங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மிஷின்ல தான் மனுஷனை கொடுத்தா ஸ்கேன் பண்ணுது இல்லையா? இந்த மிஷின் போனோம்னா எலும்பு எங்க இருக்கு, நரம்பு எங்க இருக்கு, நரம்புல வியாதினா மிஷினுக்குள்ள போயிட்டு வர வேண்டியதா இருக்கு, எலும்புல வியாதினா எக்ஸ்ரே, எல்லாமே மிஷின் தான் முடிவு பண்ணுது. அந்த மனிதனை எந்த விதமான மிஷினும் இல்லாம ஸ்கேன் பண்ணணும்னா அது தனுசு ராசிக்காரர்களால தான் முடியும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ இன்னொருத்தவங்களை அழகா ஸ்கேன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த வரமை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. ஏன்னா குருவுடைய வீடு. ஒரு குரு என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. என்னத்துக்கு அந்த வார்த்தை வந்தது? எங்கேயுமே ஒரு வாத்தியார் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாத்தியார், நல்ல வாத்தியார் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய முகத்தை நேராக பார்க்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி வாத்தியார் இருந்தார், சந்திரன் பேர், அருமையான வாத்தியார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் சந்திரன் சார்னு ஒரு வரலாறுக்கு வருவார், ஹிஸ்ட்ரி.
யார் முகத்தையுமே பார்க்க மாட்டார். ஆனா 3வது பெஞ்சில் எவன் உட்காந்துருக்கான்னு கரெக்டா சொல்லுவார், எவன் வரலன்னுவார். அவர் எங்க கிளாஸ் டீச்சர் வேற. எதுக்கு இந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்றேன்னா, நாங்களும் குருவை மதிக்கணும்ல. நான் என்னைக்குமே மதிப்பேன். அதனாலதான் எல்லாரையும் சொல்றது, வாத்தியாருங்களை கற்றுக் கொடுக்குறவங்களெல்லாம் விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை கரெக்டா ஸ்கேன் போடக்கூடியவர்கள், ஸ்கேன் பண்ணக்கூடியவர்கள். அந்த ஸ்கேன்ல தான் அவங்க லைஃபே இருக்கு. அவங்களுக்கு ஸ்கேம் பண்ண தெரியாது, ஸ்கேன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதான் தனுசு ராசி. உண்மையை விரும்பக்கூடியவர்கள், போலியான பாராட்டுக்களை விரும்பாதவர்கள். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட தனுசுக்கு இப்ப ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு குரு பகவான்? 7th பிளேஸுக்கு வராரு, 7வது வீடு. குருவுக்கு எப்பயுமே ஒரு பார்வை ஒன்று உண்டு. குரு 2வது வீடு, 5வது வீடு, 7வது வீடு, இதெல்லாம் அவரோட பார்வையில போய் உட்காரும். 9வது வீடு, இதுல குரு 7 டைரக்டா பார்ப்பார். குரு பார்வைக்கு தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணும். இப்ப இந்த குரு பார்வை தனுசு ராசிக்கு கிடைக்கும். இப்ப எல்லாரும் கேட்பாங்க, அப்ப தனுசு ராசிக்கு எல்லாம் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே கோபப்படுறவங்க இப்படிதான் குரலை மாத்தி பேசுவாங்க. நல்லா இருக்கிறவங்க குரலை மாற்ற மாட்டான். ஒருத்தவங்க கோபத்துல குரல் மாறுதுனாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒண்ணு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, திமுறா இருக்குன்னு அர்த்தம், இல்ல உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம். இந்த 2 இடத்துலதான் கோபம் வரும். வீட்டில் திட்டும் போது பார்த்துறீங்களா, பேரண்ட்ஸை திட்டுவாங்க. இல்லை வீட்டில் ஏதோ யாரோ ஒருத்தவங்க அலுவலகத்தில் திட்டும் போது கோபம் வித்தியாசமாக வரும், வார்த்தை வித்தியாசமாக வரும், வாய்ஸ் மாறும். அப்படின்னாலே நம்ம மனநிலை மாறுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த குரு என்ன பண்றாரு? 7வது வீட்டை பார்க்குறாரு. அது உங்க வீடு தனுசு. யாரு? குருவோட வீடு. அப்ப உங்களுக்கு முடியாத விஷயங்கள், நடக்காத விஷயங்கள், இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு செய்யணும். என்ன செய்யலாம்? மொட்டை போடணும். புரியல? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பேன் நிறைய வந்துடும். பேன் வந்துருச்சுன்னா பேன் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க, சரி வராது. சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு பேன் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஈர் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசு பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டுருவாங்க. இந்த ஊர்ல ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 5 மொட்டை இருக்கும். இந்த குலதெய்வ மொட்டை, அப்புறம் தெரிஞ்ச கோயில் மொட்டை. சில பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா இடத்துக்கும் போய் மொட்டை போடுவாங்க. ஒரு 5 மொட்டையாவது குறைஞ்சி வச்சிருப்பாங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன் வச்சாங்க அப்படின்னா, அந்த மொட்டை போடுறதுனால அறிவுத்திறன் அதிகமாகும். உண்மையான ஒரு சயின்ஸ் இது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சயின்ஸ் தான். அப்ப நம்ம இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்கள் முதல்ல பழசம் மறக்கணும். அவ்வளவுதான். நல்லது நடக்க போகுதுன்னா கெட்டது விலகணும். கெட்டது எங்க இருக்கும்? மனசுக்குள்ள இருக்கும். நம்ம எதையும் மறக்க முடியாம இருப்போம். சில துரோகங்களை மறக்க முடியாம இருப்போம். நமக்கு நடந்த சில சம்பவங்கள் நம்ம ரொம்ப டென்ஷன் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். சே, நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அப்படிலாம் பயங்கரமா தோணும். அதெல்லாம் டோட்டலி மறந்துடணும். புது லைஃப்குள்ள வரணும். அதுக்குதான் மொட்டை போடுறதுன்னு நான் சொன்னது. மறதி வரணும், புது லைஃபுக்குள்ள வரணும். அப்பதான் குரு என்ன கொடுக்குறாருன்னு நம்ம வாங்க முடியும். இல்லைன்னா குரு கொடுக்கும் போது ஒரு வாத்தியார் கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான், ஒருத்தன் அந்த பக்கம் பிராக்க பார்த்துன்னு இருப்பான், ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா அப்பதான் இந்த இது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை வச்சு நோண்டின்னு இருப்பான். செல்லு கிடையாதுல்ல அப்பெல்லாம், இப்ப செல்லு வந்துருச்சு இல்ல. அப்ப ஏதோ திங்கிங் மாறி போகுது. இப்ப வாத்தியார் சொன்னது கேட்கல, குரு பார்த்தது புரியல. இப்போ குரு பார்த்ததை விட்டுறாதீங்க. ஏன்னா இது சப்தம குரு. இந்த குரு உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்க போறார், வெற்றியை கொடுக்க போறார். உங்களுக்காக ஏதோ ஒன்று சொல்ல வர்றார். அதை நீங்க இப்ப வாங்கிக்கணும். ஓகே? குரு பயிற்சி நல்லதை கொடுக்கும். என்ன நேயர்களே, நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசியை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா நாம எல்லாருமே ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும்ல. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும். நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம்,
சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார். அந்த சுவாமி கிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 15 to 20 நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க. உட்காரும் போது ஒரு சின்னதா நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க, அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேல உட்காருங்க. சாதாரண அவரை கண் கொண்டு நேர பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமா முடிஞ்சா காலையில் 6 to 7, மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி சாயரட்ச 8 to 9, வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பொதுவா ஒரு நேரத்துல நீங்க அந்த சுவாமி கிட்ட உட்கார்ந்து நேருக்கு நேர் பார்வையில மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும். செஞ்சு பாருங்க, சிறப்பா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.